காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அந்த இருக்கிற டைம்ல வந்து டெக்கரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கேன். அது போக பிளம்பிங் ஒர்க்ஸு, அப்புறம் எலக்ட்ரிஷியன் ஒர்க்கும் போய்க்கிருக்கேன் அப்பப்ப. காலேஜ் முடிச்சுட்டு போனோம்னா ஒரு 200 இந்த மாரி குடுப்பாங்க. இவ்வளோ நல்லா படிக்கிற பையன் இது போல் ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். அது மட்டும் இல்லாமல் அவன் டிஸ்கண்டினியூ பண்ணுற போல் சொல்லியிருந்தாங்க. பணத்துக்காக நம்ம ஒரு படிப்பை விட்டு அது ரொம்ப காலத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். வீட்டு வாடகை கட்டுறது எல்லாம் ஒரே சரியாக தான் இருக்குது. இப்போ கூட 10 பைசா கூட கிடையாது. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க டீ வாங்கணும்னா இப்போ பால் வாங்குறது கூட காசு இல்லை. நான் படிக்கலை, எங்கள் வீட்லேயும் படிக்கலை. அவனை வந்து நல்லா படிக்க வச்சுடணும். கடனை அவங்க படிக்க வைப்போம். எப்படியாவது படிக்க வச்சிடணும். அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, படிக்க வச்சுடணும் அப்படின்னு இன்னும் வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். உங்கள் சொந்த பந்தத்துக்கிட்டலாம் என்ன உதவி கேட்டிங்களா? இது போல் இல்லைங்க, அதெல்லாம் இந்த காலத்துல ஆர்டி போய் உதவி கட்டோம்னா அசிங்கம். அதுவும் பார்த்தா இவ்வளோ காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. அது எதுக்கு நீ படிக்க வைக்கிற, போய் வேலை சேர்த்து விட வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னொன்று படிக்கணும்னு சொன்னேன். அப்புறம் அது காசு செலவு அதிகமாக வருது, இது வேண்டாம், இதோட படிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே நம்ம தான் படிக்க வைக்கணும். இதுக்கப்புறம் வர செமஸ்டர் ஃபீஸு நாங்களே எடுத்து கட்டலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். உங்களுக்கு அந்த செமஸ்டர் ஃபீஸ் கட்டினா உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இன்னும் நானும் அடுத்து படித்து முடிச்சது தான் அந்த கடன் எல்லாத்தையும் அடைக்க வேண்டியது இருக்கும். அது தங்கச்சிக்கு தேவையான படிப்புக்கு தேவையானதை நாங்களே பார்த்துக்குவோம். கட்டி ஏன்னா நம்ம பாரத்தை வந்து அவங்க மேலே சுமத்தி வச்சுட்டு போயிடக்கூடாது. அதே என்னுடைய இது. உங்களுக்கு இந்த காலத்தில் வந்து காசுனாலே யாராக இருந்தாலும் சொந்தக்காரங்க கூட 10 பைசா கொடுக்குறது யோசிக்கிறாங்க. நீங்கள் வந்து கல்விக்கு வந்து இவ்வளோ ஒரு உதவி செய்கிறீங்கன்னா மேலே ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் படுற மாதிரி நாளைக்கு யாரோ இருந்தாங்கன்னா நீ நல்லா படித்து 4 பேர்த்துக்கு நீனு செய்யி. நல்லா வீட்டிலே கிடக்கிற வாடா வெளியே போயிட்டுருவோம், இந்த வயசில் போகாமல் எந்த வயசில் போக, இந்த மாதிரிலாம் சொல்லி இருப்பானுங்க. இதுதான் சரி, நம்ம சூழ்நிலை நமக்குலாம் தெரியும். அந்த கொஞ்சம் காசை வச்சுட்டு அவங்க கொஞ்சம் பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க, அதை வச்சு அவன் போயிட்டு இருப்பான். இங்கே நம்ம தேவைக்கே நம்ம போக வேண்டியதாக இருக்குது, வேலைக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. இதில் எங்கே நம்ம பாக்கெட் பண்ணி சேர்த்து அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற ஆசை இருக்குது. நம்ம இப்போ என்றைக்கு இருந்தாலும் காசு சம்பாதிக்கிறப்ப போய்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். தம்பி வணக்கம்பா. உங்கள் பேர் என்ன? சிரஞ்சீவி. உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர். 4 பேர். அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்துட்டு இப்போ விவசாயம் பார்க்குறாங்க, இதுக்கு ஒரு தோப்புல வந்து வேலை பார்க்குறாங்க. அம்மா வந்துட்டு மளிகை ஜாமான் கடையில் வேலை. இப்போ நீங்கள் இருக்கிற வீடு சொந்தமாக வாடகையா? இது வந்து ரெண்ட்டுக்கு இருக்குது. எவ்வளோ மாதம் ரெண்ட்டு? மாதம் 3500 வாடகை. 3500. அப்பா எவ்வளோ சம்பளம் ஒரு மாதம்? அப்பா வந்து மாதம் 10,000 வாங்குறாங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? நான் வந்து காலேஜ் படிச்சிருக்கேன், 3rd இயர் பிசிஏ பண்ணிட்டு. பிசிஏ பண்ணுறீங்களா? காலேஜ் ஃபீஸ் மந்த்லி இது செமஸ்டருக்கு எவ்வளோ கட்டுறீங்க? செமஸ்டருக்கு வந்துட்டு 38,000 வரும். 38,000. எப்படி கட்டுறீங்க? இந்த சம்பளத்தை வச்சு எப்படி உங்களால் கட்ட முடியுது? இப்போ சம்பளத்தை வந்து இப்போ அவ்வளோ கட்ட முடியல. இப்போ வந்துட்டு வெளியே கடன் இந்த மாதிரி தான் வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்ட்டும் கொடுக்கணும். இப்போ அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? கூட பிறந்த ஒரு தங்கச்சி மட்டும். தங்கச்சி மட்டும். அவங்க என்ன பண்ணுறாங்க? தங்கச்சி வந்து 11th படிச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். இப்போ இந்த வருஷம் தான் 10th முடிச்சுட்டு இப்போ 11th சேர்ந்துருக்காங்க. நீங்கள் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதெல்லாம் எப்படி வெளில கடன் வாங்கி கட்டுறீங்களா? வெளியே ஃபுல்லாக இப்போ நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ப்ரைவேட் காலேஜில் வந்து கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி, சரி 3 வருஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடன் வாங்கி தான் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போது காலேஜ் போகிற டைம் மற்ற டைம் எதனா பார்ட் டைம் ஜாப் எதனா வேலைக்கு போகிறீங்களா? காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அந்த இருக்கிற டைமில் வந்து டெக்கரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கேன். அது போக இதுக்கு பிளம்பிங் ஒர்க்ஸு, அப்புறம் எலக்ட்ரிஷியன் ஒர்க்கும் போய்க்கிருக்கேன் அப்பப்போ. அதெல்லாம் எவ்வளோ கிடைக்கும் சம்பளம்? அது வந்து சம்பளம் ஒரு 400லேருந்து 500 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஃபுல் டைம் ஒர்க் பண்ண கொடுப்பாங்க. மிச்சம் இந்த காலேஜ் முடிச்சுட்டு போனோம்னா ஒரு 200 இந்த மாதிரி கொடுப்பாங்க. அது என்னோட வந்து பர்சனல் ஒர்க்ஸு, மற்ற ஏதாவது காலேஜில் ஏதாவது ஒர்க் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு சரி பண்ணி. இப்போ வந்து உங்கள் காலேஜ் சைட்லேருந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டாங்க, எங்களுக்கு கால் பண்ணாங்க. இது போல் காலேஜில் படிக்க முடியாமல் ஒரு தம்பி ரொம்ப கஷ்டப்படுறன்ற போல சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் டீட்டெயில் நாங்கள் விசாரித்தோம், உங்கள் பேக்ரவுண்ட்லாம் விசாரித்ததுக்கப்புறம் நீங்கள் உண்மையிலேயே கஷ்டப்படுறோம் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கினோம். தெரிஞ்சுக்கினா சரி உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு செமஸ்டர் ஃபீஸ் 32,000 சொன்னீங்களா? 38 கட்டுறேன்னு சொன்னீங்க. சரி, அதான் இதுக்கப்புறம் வர செமஸ்டர் ஃபீஸு நாங்களே எடுத்து கட்டலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு இந்த செமஸ்டர் ஃபீஸ் கட்டினா உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அப்பா அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த கடன் பாரம் வந்து கொஞ்சம் குறையும். இன்னும் நானும் அடுத்து படித்து முடிச்சது தான் அந்த கடன் எல்லாத்தையும் அடைக்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த காசு கொஞ்சம் கட்டிங்கன்னா கொஞ்சம் அடுத்த என்னோட லைஃப் அடுத்த தேவை என்னவோ அதை பார்த்துட்டு போவோம். தங்கச்சிக்கு தேவையான படிப்புக்கு தேவையானதை நாங்களே பார்த்துக்குவோம். இப்போது இது மட்டும் கட்டினா போதுமா? இல்லை வேறு எதனா உங்களுக்கு வேறு எதனா கடன் இல்லை வேறு எதனா உங்களுக்கு
எனக்கு படிப்புக்கு மட்டும் பண்ணா போதும். நான் அத வச்சு அப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் பார்த்துக்குவேன். இப்போ எந்த இயர் ஃபைனல் இயர் படிக்கிறீங்களா? நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் 2 செமஸ்டர் ஃபீஸ் ஆ. கட்டணுங்களா? இந்த செமஸ்டர் அடுத்த இந்த செமஸ்டர். செமஸ்டரும் அடுத்த செமஸ்டரும் இருக்கு. அது கட்டிட்டா போதுமா உங்களுக்கு? வேற எந்த ஹெல்ப்பும் இந்த ஹெல்ப் பண்ணா போதுங்களா உங்களுக்கு? இல்ல இது நான் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டா இருக்கேன். எனக்கு இத படிச்சு முடிச்சுட்டா போதும் நான் பார்த்துருக்கேன். ம். நீங்க செமஸ்டர்ல என்ன பெர்சன்டேஜ் எடுத்துறீங்க? எனக்கு வந்துட்டு 8.5 சிஜிபி இருக்குது இப்போதைக்கு. அடுத்து இன்னும் கொஞ்சம் 2 வருஷம் 2 செம் இருக்குது. கொஞ்சம் ஹெவியா படிக்கலாம்னு தான் இருக்கிறேன். எஃபர்ட். ஏன் இந்த அளவுக்கு கேட்குறேன்னா, ஒரு சிலருக்கு கஷ்டப்படுறோம்னு நினச்சு நம்ம போயிட்டு ஹெல்ப் பண்ணுவோம். பண்ணும்போது என்னன்னா, அவங்க கொஞ்சம் படிப்பில கேர்லெஸ்ஸா இருந்துருவாங்க. யாரோ ஒருத்தர் தானே ஃபீஸ் கட்டுறாங்க அப்படின்றா போல. ஏன்னா நீங்க இந்த படிப்ப என்ன சொல்றது, இந்த இது வச்சு நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா, அடுத்து நீங்க கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆனா, நம்ம எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு கேட்குறோம். மத்தபடி உங்கள கஷ்டப்படுத்துறோம், உங்கள இது பண்ணுறதுலாம் இல்ல. ஏன்னா இத கொஞ்சம் கரெக்ட்டா பயன்படுத்திங்கன்னா, அடுத்து நீங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் இதே போல ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணா, கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் ஹேப்பியா இருக்கும். அதுக்காக தான் நாங்க எல்லாமே கேட்குறோம். இப்போ வே வேற எதனா உங்களுக்கு ஹெல்ப் எதனா தேவைப்படுதுங்களா? இல்ல இந்த 2 செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதுங்களா? ஃபீஸ் மட்டும் கட்டணும். மத்ததெல்லாம் எனக்கு படிக்கிற சம்மந்தமா தான். அத நான் வந்து பார்த்துக்குவோம். ஃபீஸ் மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையா போய்க்கிட்டு இருக்கு. உங்க காலேஜ்லயும் சொல்லியிருந்தாங்க. ஒரு மேடம் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ம். இதுபோல நல்லா படிக்கிற பையன், இதுபோல ஃபீஸ் கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். அது மட்டும் இல்லாம அவன் நிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ டிஸ்கன்டினியூ பண்றதா போல சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு பணத்துக்காக நம்ம ஒரு படிப்ப விட்டா அது ரொம்ப காலத்துக்கும் கஷ்டமா இருக்கும். ஸோ அத நீங்க வெளில இப்போ கேட்டீங்கன்னா எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க. ஸோ அது மூலியமா தான் எங்களுக்கு உங்க மேம் சொன்னாங்க. சொல்லி அது மூலியமா தான் நாங்க இப்போ ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம். ஸோ ஏன்னா நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் படிப்ப மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. ஓகேங்களா? நீங்க வெளியில சொல்ல தான் உங்களுக்கு வெளில தெரிய வரும். இவ்வளோ கஷ்டப்படுற ஃபேமிலிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலியமா தான் இப்போ எங்க ஓனர் வந்து உங்களுக்கு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் ஒரு சேனல் நாங்க பண்றோம். அதில பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹெல்ப் பண்றா போல தான். அது மூலியமா தான் எங்க ஓனர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்திருக்காரு. இப்போதைக்கு செமஸ்டர் ஃபீஸும் நாங்க கட்டிடுறோம். அடுத்து வர செமஸ்டர் ஃபீஸும் அவரு கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. வேற எதனா நீங்க சொல்றீங்களா உங்க ஃபேமிலிய பத்தி? நீங்க வேற எதனா உங்க சொந்தக்காரங்ககிட்ட போல ஹெல்ப் எதனா கேட்டீங்களா? எனக்கு ஹெல்ப்லாம் அவ்வளவா யார்ட்டயும் கேட்கல. ஏன்னா கரெக்ட்டா அந்த நேரம் வரும்போது எதுவும் சொந்தக்காரங்கலாம் பக்கத்துல இல்ல. அப்பா தான் வந்துட்டு படிக்க வைக்கிறோம். பரவால்ல நானும் கவர்மெண்ட் காலேஜ் சேர்றோம் அப்படின்றப்பயும் பிளேஸ்மெண்ட்ஸ் அவ்வளவா இருக்காது. நீனா போய் தேடுற மாரி இருக்கும். நமக்கு எங்கிட்டு போய் தேடுறது அப்படின்ட்டு அவங்க அதுக்கு பிரைவேட் காலேஜுக்கு சேர்த்துட்டாங்க பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும்னு. பிளேஸ் ஆகும்போது எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்லாம் சீட்டு கிடச்சிச்சு. இருந்தாலும் அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, நீ எங்கிட்டு போய் தேடுவ வேலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்படி சேர்த்துட்டாங்க. பிரைவேட் காலேஜில சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ஆனால் ஃபீஸுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ ஒரு தைரியத்துல சேர்த்துட்டாங்க. இப்போ ஆனால் திருப்பியும் கடன் வாங்கி தான் கட்டிட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட யாருனா ஹெல்ப் எதனா கேட்டீங்களா? இது போல ஃபீஸ் கட்ட முடியல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்ற போல எதனா கேட்டீங்களா அப்போ? ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வந்து இல்லைனா சரி நான் ஒர்க்குக்கு ஏதாவது போயிட்டு ஏதாவது பண்ணிடலான்னு தான் பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வந்து எல்லாம் என் வயசு இருக்க பசங்க. அவ்வளோவா யாரும் அவங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் தான். அவங்களோட ரெகுலர் இது ஒர்க் பார்த்துட்டு அப்படி தான் இருக்காங்க. இன்னும் ஹை பேமெண்ட் வாங்குறவங்களும் அவங்க அப்பா, அம்மா யாரும் இல்ல அவ்வளவா. அது நார்மலா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. நான் எதுவும் கேட்டுக்கல. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா உங்க பேர் என்ன? என் பேர் ஜெயேந்திரன். உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் என்ன படிக்கிறாப்புல? பையன் இப்போ தான் காலேஜில் பிசிஏ பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க ஐயா? நான் தோப்பு காக்கிற வேலை பார்க்குறேன். தோப்பு காக்குற வேலை. எவ்வளோ சம்பளம் இங்க? சம்பளம் 10,000 ரூபா சம்பளம். அதை வச்சு எப்படி நீங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுறீங்க? அதை வச்சு ஒரு சிரமம் தான். வேறு ரெண்டு குடும்பத்தை விட்டுட்டு வெளியிலும் போக முடியாது. அதனால் வந்து வேறு விதியாவும் கொஞ்சம் வேலை பார்க்க முடியல. உடம்பு சுகர், ப்ரெஷர் இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து ஹெவியான வேலையும் பார்க்க முடியல. அதுக்காக சரி அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருப்போம். கிட்டத்தில் போயிட்டு வந்துக்கலாம், ஃபேமிலி இதுலேயும் பார்த்துக்கலாம் அப்படி தான். இப்போது பையன் கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிறாங்களே இல்லை தனியார் காலேஜில் படிக்கிறாங்களா? அவருக்கு தனியார் காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்காரு. ஃபீஸு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுறீங்க? வருஷத்துக்கு அது பிரித்து 6 மாதம் அப்படி கட்டுறதுனால எனக்கு மொத்தமாக சொல்ல எவ்வளோன்னு தெரியல. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து சேர்த்துக்கிறது. காசு வரைக்கும் 10 ரூபா 20 ரூபா இப்படி யார்ட்டையாவது வாங்கி சீட்டுகளை வாங்கி இப்படியே கொடுத்து வச்சு அப்புறம் கட்டுறது. அப்புறம் இடையில கட்ட முடியலை, ரொம்ப சிரமமாயிருச்சு. சரி நீ படிக்க வைக்கிறதுக்கு சிரமம் தான் அப்படின்னு சொல்லும் போதே அப்புறம் பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ணேன். நீங்கள் வாங்குற அந்த 10,000 ரூபா சம்பளத்தை வச்சு நீங்கள் வீட்டுக்கு வாடகை கொடுப்பீங்களா, இல்லை ஃபேமிலியை பார்ப்பீங்களா, இல்லை ஃபீஸ் கட்டுவீங்களா? எப்படி சமாளிக்கிறீங்க? ரொம்ப சிரமமாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இல்லையா என்ன இருக்குது, ஒன்றும் பண்ண முடியலை. வீட்டு வாடகை கட்டுறது எல்லாம் ஒரே சரியாக தான் இருக்குது. இப்போ கூட 10 பைசா கூட கிடையாது. ஆமாம், அந்த இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க டீ வாங்கணும்னா இப்போ பால் வாங்குறது கூட காசு இல்லை. ஆமாம், அதே என்ன அந்த காலத்தை சரி மேலே ஊட்டி வருவோம் அப்படின்னு நினச்சான். சரி என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு நிலைமை மாறும். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் முதல்ல படிக்கிறான். அதான் அவனை எப்படியாவது படிக்க வச்சிடணும். அதே ஒரு ஐடியா தான் என்னுடையது.
இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, படிக்க வச்சு விடணும் அப்படின்னு. ஏன்னா எங்களை அடுத்து நான் படிக்கலை, எங்கள் வீட்லேயும் படிக்கலை, அவனை வந்து நல்லா படிக்க வச்சுடணும், கடனை வாங்கியாவது படிக்க வைப்போம், அப்புறம் கட்டிக்கிடுவோம் மெதுவாக. இன்னும் வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ கடன் வாங்கினீங்க பையன் படிப்புக்காக இது வரைக்கும்? வாங்கியிருக்க ஒரு 2 லட்சம் 3 லட்சம் மேலே வந்துருச்சு, வாங்கியிருக்கான் கொஞ்சம் கொஞ்சம். அப்புறம் எங்கள் செலவுக்கும் வாங்குறது, ஒரு மாதத்துக்கு திடீர்னு பத்தாமல் இருக்கும், அப்போ ஒரு ஆட்டம் வாங்கிக்கிடுவான், அப்புறம் திரும்ப கொடுத்துக்குருவான், அப்படியே வந்து அப்படியே இருக்குது. உங்களுக்கு அந்த சொத்து பத்துலாம் எதுவும் இல்லைங்களா? நிலலாம் இல்லை, நிலம் சொத்து பத்து எதுவும் இல்லை, அதெல்லாம் எதுவுமே அது இல்லைன்ட்டாங்க. எதுவும் மங்காளிகள் இருந்தாங்க, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதோட விட்டுட்டான். நம்ம போய் சண்டை வச்சுட்டு போட முடியாது, என்னத்துக்கு வேண்டாம். நம்ம படித்து நல்லா வந்துட்டான்னா அவன் சொத்து இது வாங்கிக்கிறட்டான், நம்ம போய் சண்டை கேஸ்னு போய் கொடுத்துட முடியுமா? அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கலங்க. அப்போ மகன் படித்து மேலே வந்தால் தான் அவங்க நிலமை மாறும். அவன் படித்து வந்தாத்தேன், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். என் பாப்பா ஒன்று இருக்குது, அவன் படித்து வந்ததுக்குனால தான் அதையும் கட்டி கொடுக்க முடியும். என்ன உங்களோட உண்மையை சொல்கிறான். புரியுது ஐயா. என்ன நிலமை இப்போ அப்படித்தான் இருக்குது. இப்போ என்ன அப்படித்தான், என்ன பண்ணுறது, விலைவாசியெல்லாம் ரொம்ப கூடிருச்சு, எதுவும் பண்ண முடியலை. இப்போ தோப்பு வேலைக்கு போகிறோம்னா வண்டி வந்து அவங்க பெட்ரோல்லாம் அவங்களே கொடுத்துக்குருவாங்க, நம்ம பஸ்ஸில் ஒன்றா நம்ம காசு போட்டு போகணும், அவரே ஊட்டி விடுவாங்க சாப்பாடு கொண்டு வரதுனால, அதனால் அது ஈஸியாக பார்த்துக்குறான். அதான் ஒரு பழமொழி போல சொல்லுவாங்க ஐயா, ஒரு செருப்பு தைச்சாச்சு என் பையனை நான் படிக்க வைப்பேன், ஒரு செருப்பு தைச்சாச்சு என்ன சொல்லிட்டு மூட்டை தைச்சாச்சும் என் பையனை நான் படிக்க வைக்கணும் அப்படின்ற போல் சில பேர் ஒரு வைராகமாக இருப்பாங்க. அதுபோல் தான் நீங்கள் கடன் பட்டாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பையனை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க போல். ஆமாம், அதே அதைத்தான் இன்னமும் சொல்லிக்கிட்டு எப்படியாவது நல்லா படித்து வந்துடு, எப்படி படித்தாத்தே வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட வேறு வருமானத்துக்கு எதுவும் இல்லை, நல்லா ஒரு படித்து நல்லா ஒரு இதாக வந்துட்டியான்னா இப்போ உங்களை மாதிரி நீ 4 பேர்த்துக்கு உதவி செய்கிற மாதிரி வா, யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். யார் இந்த காலத்தில் யாரும் எதுவும் உதவி செய்ய மாட்டாங்க, செஞ்சாலும் நம்ம அதை திருப்பி செய்கிற அளவுக்கு மட்டும் எதுவும் கிடையாது. நீ நல்லா படித்து நல்லா வந்து ஸ்டாண்டர்டாக இருந்துக்கிட்டு அப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணிக்க. உங்கள் சொந்த பந்தத்துக்கிட்டலாம் என்ன உதவி கேட்டிங்களா? இது போல் இல்லைங்க, அதெல்லாம் இந்த காலத்துலலாம் ஆர்டியும் போய் உதவி கேட்டோம்னா அசிங்கம், அதுவும் பார்த்தா இவ்வளோ ஆசைலாம் கொடுக்க மாட்டாங்க. அது எதுக்கு நீ படிக்க வைக்கிற, போய் வேலை சேர்த்து விட வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க. இது எதுக்கு தேவையா, நம்ம வந்து நம்ம அப்படியே நம்ம தான் படிக்க வைக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டான், சரி படுறேன்னு ஒரு 2 வருஷம் எப்படியாவது பார்த்து படிக்க வச்சிட்டோம்னா இப்போ இதுக்கு மேலே இன்னொன்று படிக்கணும்னு சொன்னேன். அப்புறம் அது காசு செலவு அதிகமாக வருது, அது வேண்டாம், இதோட படிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. சரிங்க, நீங்கள் எக்காரணத்தை கொண்டு படிப்பை மட்டும் விட்டு நிறுத்திடாதீங்க. ஆமாம், படிப்பு தான் நம்ம கடைசி வரைக்கும் கூட துணை இருக்கிறது. அதான் ஏன்னா நாங்களாம் ஏதோ வேலை வெட்டி செஞ்சு ஒருத்தர் அனுசரித்து இருக்கிற இருந்து பார்த்து வேலை வெட்டி செஞ்சு பார்த்துட்றான். இது மாதிரி தான், ஒரு பண்ணைக்கு இருக்கிற மாதிரி தான், அவரோட வேலைக்கு போயிட்டோம்னா பண்ணைக்கு இருக்கிற மாதிரி தான். இன்றைக்கி உங்களுக்காக அவ்வளோ இடத்துல வந்தேன், வந்ததோட உடனே தெரியாது, மழை வந்துச்சு, அப்புறம் கோழி என்ன இதெல்லாம் 6 மணிலாம் அடைச்சி விட்டு பூட்டி போட்டு நான் வந்துட்டேன். இல்லாட்டா 6 மணிக்கு தான் வேலை முடியும், அதுக்கு முன்னாடி தான் வருவேன். சரி நம்மளுக்கு வந்துட்டு அப்புறம் அவங்க வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு தான் நீ வெள்ளத்துலேயே ஓடியாந்து. சரிங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன சொல்லிட்டு நீங்கள் உழைச்சி சம்பாரிச்சு மேலே வரணும்னு நினைக்கிறீங்க, பையனை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, நீ யாரையும் ஏமாத்தலை, இது பண்ணல, போய் பேசலை, யாருட்டு காசுக்கு நம்ம இது வரைக்கும் ஆசைப்படவே இல்லை. யார் எதுவும் அது சொல்ல மாட்டாங்க, அவன் வேலை உண்டு நம்ம உண்டு தான் இருக்கிறது வரைக்கும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைலாம் எதுக்கும் ஆசைப்பட வேண்டாம், எந்த இது வேணாம், நல்லா படிங்க, எங்களை மாதிரி இல்லாமல் நல்லா படித்து நீங்கள் பெரிய ஆளாக வந்து 4 பேர்த்துக்கு நல்லது செய்யுங்க. இப்போ நம்ம எப்படி ஒரு ஆளை எதிர்பார்க்குறோம், ஒரு ஆளை அப்படி நம்மளை மாதிரி பின்னால் யாராவது கஷ்டப்படுவாங்களே அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, அது மாதிரி செய்யுங்க. நல்லா அப்போ அதை செய்யணும்னா நீங்கள் நல்லா படித்தாதான் செய்ய முடியும். இப்போ நீங்கள் கஷ்டப்படுறா போல, இப்போ நீ படித்து ஒரு பெரிய ஆளாக வந்து 4 பேருக்கு அதே இவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ ஒரு இருப்பாங்க பாவம். இப்போ நமக்கெல்லாம் எவ்வளோ இந்த இப்போ நாங்கள் சாப்பிட்றதுலாம் ரேஸ் அரிசி தான் சாப்பிட்றோம், இது உண்மையை சொல்கிறோம், அதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யு, அவளை வந்து ஒரு நல்லா படிக்க வை, பிள்ளைகளை படிக்க வை, அவளுக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ண மாதிரினா நீ நல்லா படித்தாதான் செய்ய முடியும். அப்படின்னு சொல்லித்தான் செய்கிறது, படிச்சிரு, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் படிச்சிரு. அதுமாதிரி நைட்லாம் வேலைக்கு போய் வருவேன். ஆமாம், குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறான். ஆமாம், அதெல்லாம் வந்து எந்த தப்புக்கு வேலை இல்லை, குரல், அதெல்லாம் எந்த யாருமே எந்த இதுக்கும் போகிறதுக்கு வேலை இல்லை. அவங்க வேலையை பார்த்துருவோம். காலையில் நான் 6 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன், நைட்டு 7 மணி 8 மணிக்கு தான் வருவேன். எங்கள் வீட்டுக்கிழமை 7 மணிக்கு தான் வரும், 8 மணிக்கு தான் வரோம். அப்புறம் வந்து தான் சமைப்பான், அப்புறம் முன்னாடி சமைச்சு சாப்பிட்றது. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கய்யா, நீங்கள் கும்பிட்ற சாமி உங்களை கைவிடாது. அதே தான், இன்றைக்கும் சாமி மேலே தான் நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன காலைக்கு நல்லா சோகம் கொடுத்தா போதும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த கடங்கப்பே கட்டுறது முடிய நல்லா இருந்தால் போதும். கட்டி ஏன்னா நம்ம பாரத்தை வந்து அவங்க மேலே சுமத்தி வச்சுட்டு போயிடக்கூடாது,
அதே என்னுடைய இது வேலைக்காரனை கட்டி அந்த முடிச்சுடுவோம். கடவுள் தான் எங்களை இந்த ரூபத்தில் அனுப்பியிருக்காரு போல. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது நீங்கள் யாரும் தெரியாது, நான் யாரும் உங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? இங்கே தெரியாது. அந்த காலேஜ் மேடம் வந்து ஒரு மேடம் வந்து எங்ககிட்ட சொன்னாங்க இது போல் ஒரு தகவல், இவ்வளோ ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்படுறாப்புல, நல்லா படிக்கிற பையன், கஷ்டப்படுற ஃபேமிலி, அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நம்ம டீம் மூலிமா, நம்ம ஓனர் மூலிமா நம்ம காதுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட மோட்டிவ் தான். இப்போது நம்மளும் இது போல் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போது நம்ம கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதான் உங்களுக்கு இந்த காலத்தில் வந்து காசுனாலே யாராக இருந்தாலும் இப்போ சொந்தக்காரங்க கூட 10 பைசா கொடுக்குறது யோசிக்கிறாங்க. நீங்கள் வந்து கல்விக்கு வந்து இவ்வளோ ஒரு உதவி செய்கிறீங்கன்னா உண்மையில் ரொம்ப நல்லது. அதை வந்து உங்களோட இல்லாமல் உங்கள் லைனில் என் மையனும் சேர்த்துக்கிறோம்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் படுற மாதிரி நாளைக்கு யாரோ இருந்தாங்கன்னா நீ நல்லா படித்து இவங்கள மாதிரி ஆளுகளை பழகி அவங்கள மாதிரி போ, வேறு வழியில் இதில் போயிடாமல் நல்லா இருந்து 4 பேர்த்துக்கு நீனு செய்யி. இப்போ அந்த மேடம் சொல்ல வச்சு தான் எங்களுக்கு தெரியுது இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் இது போல் நிறைய பேர் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, திரைமறைவில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இருக்காங்க. ஆனால் நான் ஒரே முயற்சி எப்படியாவது படிக்க வச்சிருவேன்னா அப்படி தான் ஒரே இது. இதோட வெளியிலலாம் போயிருக்கு படிக்க வச்சுருக்கான் தங்கி, சேர்மானம் சரியில்லாமல் கெட்டு போச்சுன்னா போச்சு, நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். யாராவது ஒரு பிள்ளையோடு சேர்ந்து கெட்டு போயிட்டானா போச்சு அப்படின்னு எங்கள் பக்கத்தில் நல்லா வேலை செஞ்சாங்க. எப்படியாவது உருண்டு பிறண்டாவது சேர்த்து படிக்க வச்சுருவோம், அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. தம்பி மேற்கொண்டு படிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, படிக்கிட்டோம். அவர் படிப்பில் ஆர்வமாக இருந்தால் படிக்கிட்டோம். அதுக்கான ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணுறோம், எங்கள் டீம் மூலிமா பண்ணுறோம். உங்களுக்கு வேறு எந்த ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணித்தரோம். சரிங்களா? வேறு நமக்கு அவன் படிச்சுக்கிட்டா போதும். படித்து ஒரு ஆள் படிப்பு முன்னேற்றானா அப்புறம் அவன் என்னத்தை பார்த்து செஞ்சுக்கிடலாம். ஏன்னா நமக்கு வீடு குடியிருக்க வைக்கிறக்க இப்படிலாம் எல்லாம் இனிமேல் அவன் சம்பாதிச்சு எல்லாமே செய்யணும். நம்மகிட்ட எதுவும் இல்லை. ஆமாம், அப்போ இருந்தே வாடகைக்கு தான். இப்போ எப்படி 17-18 வயசு வந்து வாடகைக்கு வந்தான், அதுலேருந்து இன்னும் வாடகை தான் கட்டிக்கிட்டே தான் இருக்கிறேன். அதுவே ஓடிக்குது. சரி எப்படியாவது பிள்ளைகளை கரைச்சது படிக்க வச்சுருவான் அப்படின்னு தான். தம்பி பார்த்துப்பா, அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, கண் கலங்க இருப்பார். சரிங்களா? அந்த நிலைமைக்கு நீங்கள் வரணும், உங்கள் நிலைமை மாறணும், அவருடைய நிலைமை நீங்கள் மாற்றணும். சரிங்களா? இப்போது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுருங்க, ஓகேங்களா? படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஒரு நல்ல நிலைமைக்கு வாங்க, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அப்படிங்கிற லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவ்வளோ கடங்குதுன்றாரு, வாடகை கட்டணுன்றாரு, எல்லாம் யாருக்காக? எல்லாம் பெத்த பிள்ளைகளுக்காக தான். அவங்களுக்காக நான் தான் ஒரு தண்ணியோ சீரடோ பீடியோ அதெல்லாம் எந்த பழக்கமும் எங்களில் யாருக்குமே கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அப்போ இருந்தே அப்படியே தான் சாமியை தான் எல்லாம் கும்பிடுவோம் எப்போதுமே. கண்டிப்பாக கடவுள் இருக்காரு ஐயா. கடவுள் எதுனா ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருப்பார். இப்போ எங்கள் ரூபத்தில் உங்கள் மகனுக்கு ஹெல்ப் பண்ண எங்களை அமைச்சிருக்காரு. கண்டிப்பாக அதே போல் வேறு ரூபத்தில் உங்களுக்கு ஏதாவது அடுத்தடுத்த ஹெல்ப் கிடைக்கும். இல்லை ஹெல்ப் கேட்டு நமக்கு இந்த காலிக்கு நல்லா சொத்து கொடுத்து நொடி இல்லாமல் இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாவது கட்டிடுவோம் அப்படின்னு. சரி. ஏன்னா பாவம் அடுத்த ரொம்ப யாரையும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது இந்த காலத்தில். என்ன சொல்கிறீங்க? ஏதோ படிக்கிறதுக்கு உதவி, அதே பெரிய விஷயம். அதை படிக்க வச்சுட்டாலே போதும். அதே மாதிரி படித்து ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஆளை வந்து உங்கள் உறுப்பிலே இருந்து அவே 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சாலே அதே போதும். வேறு ஒன்றும் சொத்து சோகம் சேர்க்க வேணாம், அது வேண்டாம். நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு ஒரு இது இருந்தால் போதும், அவ்வளோதான் போதும். வேறு ஒன்றும் அதிகமாக சம்பாதிக்கலாம் இல்லை. 4 பேர்த்துக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யி, கஷ்டப்படுற ஆளுக்கு செய்யி, அப்படி தான் இன்னும் சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு தைரியம் தான் அவன் அடுத்த நிலைமைக்கு போக முடியும். ஓகேங்களா? இருந்தால் நம்ம வந்து வறுமையை சொல்லி வளர்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் அதை கஷ்டப்படுற வைக்கணும். அது மாதிரி இல்லாமல் உங்கள் பிள்ளைகளை நல்லா வரணும்னா படிங்க, படித்து செய்யுங்க. அப்புறம் உங்களை வந்து நீங்கள் உதவி செய்கிறீங்க, உங்களுடைய இப்போ உங்களையும் காப்பாற்றணும். நீங்கள் ஒரு பணம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். இப்போ நான் ஒரு காலையில் போயிட்டு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இருந்தால் தான் அந்த எனக்கு அதை மாதம் லீவ் இல்லாமல் வேலை ஆக்குறேன். வேலை பார்த்தா தான் எனக்கு காசு கொடுப்பாங்க, 10 ரூபா கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த காசை வச்சு உங்களை படிக்க வைக்கும்போது சிரமப்படுத்தின வைக்கிறேன். அது மாதிரி இப்போ நீங்கள் அந்த காசு சம்பாதிக்கிறோட சிரமம், நீங்களும் அதே மாதிரி தானே கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறீங்க. அதை நீங்கள் ஒரு நல்லதுக்கு பயன்படுத்துகிறீங்க. அதை அவனும் அதை புரிஞ்சு நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாக ஆகி வரணும். அதுதான் நான் சாமிகிட்ட வேண்டேன். வேறு ஒன்றும் வேண்டாம். எங்களுக்கு நல்லா படித்து 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணட்டும். எங்களுக்கு அதுதான் ஆசை. இப்போ அடுத்த முறை வரும்போது நீங்கள் இப்படி இல்லாமல் நல்லா படிப்பேன். நீங்கள் நல்லா படிப்பேன், அதெல்லாம் நல்லா படிப்பேன். வேறு எந்த கெட்ட பழக்கம் அதுக்கெல்லாம் வேலையில் எங்கேயும் சுத்தலாம் போக மாட்டேன். அதெல்லாம் வந்து கேரண்டியாக சொல்லலாம். என் பிள்ளைக்காக சொல்ல மாட்டேன் எப்போதுமே. அதெல்லாம் வந்து வேலை உண்டு வந்தானே வேலை உண்டு இருப்பேன். நைட்டு வேலைக்கு போகிறதுனா போயிட்டு வந்துடுவேன். என்ன இருந்தாலும் வந்துடுவேன் வீட்டுக்கு. எங்கேயும் தங்க மாட்டேன், வைக்க மாட்டேன். அதெல்லாம் அந்த பிரச்சனைக்கு வேலை இல்லை. அதெல்லாம் அதெல்லாம் எதுவும் குறை சொல்ல முடியாது. சரிங்க, அடுத்த முறை நாங்கள் திரும்ப இங்கே வரும்போது உங்கள் நிலமை கொஞ்சம் மாறுன்னு நான் நம்புகிறேன். அதே போல் நீங்களும் கொஞ்சம் அடுத்தடுத்த இதை நோக்கி போங்க. ஆமாம், கடவுள் நம்புங்க. சரிங்களா?
கண்டிப்பாக மாறிடும் நம்பிக்கை தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 வருஷம் இன்னும் கஷ்டப்பட்டோம்னா எப்படியாவது கரை சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு. இப்போ தம்பி வேலைக்கு போனால் தான் அடுத்து பாப்பா காலேஜ் படிக்க வைக்கணும். ஆமாம், இன்னும் அடுத்து 2 வருஷம் இருக்குது. அது இப்போ 11th படிக்குது. அப்போ இவன் 2 வருஷம் முடிச்சிட்டான்னு வச்சுங்க, ஏதாவது வேலை வெட்டிக்கு போயிட்டான்னா இந்த கண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கட்டினா கூட அதை படிக்க வச்சிடலாம். படிக்க வைப்பான், இல்லாட்டா எப்படி நல்லா படித்தா படிக்க வைப்பான், இல்லாண்டா கட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட கட்டி கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே அவன் தான், வேறு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவன் வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக இன்னும் படிக்கணும், நிறையா படித்தாதான். அதுக்காக சொல்லி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். தம்பி இப்போ நீங்கள் பார்த்து அப்பா பேசுனது எல்லாமே அப்பா இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. இப்போ நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த நேரத்தில்? இதுக்கு என்ன என் சூழ்நிலை ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டேன். வந்துட்டு மற்ற பசங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சுற்றுவானுங்க, வெளியெல்லாம் ஊருக்குலாம் போயிட்டு வருவானுங்க. இதனால நானும் அப்போதைக்கு வேணாம் அவங்க முன்னாடி சொல்லிட்டு வந்து அவங்க எவ்வளோதான் கலாய்ப்பானுங்க. என்னடா வீட்டுக்குள்ளே கிடக்கிற, வாடா வெளியே போய்ட்டுருவோம், இந்த வயசில் போகாமல் எந்த வயசில் போக, இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லி இருப்பானுங்க. இருந்தால் சரி நம்ம சூழ்நிலை நமக்குலாம் தெரியும். கொஞ்சம் பசங்க அப்படி ஏன்னா அப்பா அம்மா அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நார்மலாக சம்பாதிக்கிறாங்க. அந்த கொஞ்சம் காசை வச்சுட்டு அவங்க கொஞ்சம் பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க, அதை வச்சு அவன் போயிட்டுருப்பான். இங்கே நம்ம தேவைக்கே நம்ம போக வேண்டியதாக இருக்குது, வேலைக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. இதில் எங்கே நம்ம பாக்கெட் மணி சேர்த்து அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற ஆசை இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வேலைக்கு போய்க்குவோம், நம்ம அப்புறம் என்றைக்கா இருந்தாலும் காசு சம்பாதிக்கிறப்போ போய்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு படிக்கிறது மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் அந்த ஹேக்கத்தான்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கண்டக்ட் பண்ணும்போதெல்லாம் போயிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கு காலேஜில் இருந்தெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. இன்னும் அதை வச்சு கொஞ்சம் நல்ல வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா நல்லா கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும்போது அதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். இப்போது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தங்கச்சி எல்லாமே இப்போ உன்னை நம்பி தான் இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன நீங்கள் எடுக்கிற ஸ்டெப் தான். நீங்கள் அடுத்து ஒரு படித்து நல்ல வேலைக்கு போனால் மட்டும்தான் இவங்களை எல்லாருமே உங்கள் நிலமை மாறும். இப்போ உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பமே இருக்குது. ஐயா, இந்த உதவி செய்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. உங்கள் சேனலுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய இடத்துக்கு நீங்கள் இந்த வாழ்க்கை வளமுடன் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு எல்லா பேருக்கும் நல்லா உதவி செய்யுங்க. பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் சேனல்லேருந்து ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னோடய கெரியரில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இதே மாதிரி நானும் 4 பேர்த்துக்கு செய்கிற மாதிரி கண்டிப்பாக வருவேன். தேங்க்யூ ஃபார் ஆல். என்னை ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.